சரிகமபா ஃபேன்ஸுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் சும்மா ஃபேண்டாஸ்டிக்காக பாடி அசத்திட்டு இருக்காரு. பேர் விஷ்ணுவர்தன். கடந்த வாரங்களில் திருமண பாடல்கள் சுற்று நடந்தப்போ நினச்சபடி மன பொண்ணு அமைஞ்சதடி உனக்கென பிறந்தானோ அப்படிங்கிற சூப்பரான பாட்டை விஷ்ணுவர்தன் சோலோவை பாடி அரங்கத்தையே அதிர வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் விஷ்ணுவர்தனுடைய வாய்ஸில் இந்த பாட்டை கேட்டு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். செம்மையாக பாடினார் விஷ்ணு. அரங்கத்தில் இருந்த எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாரும் செம்ம வைப்பில் கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் விஷ்ணுவர்தன் பாடி முடிக்கிற வரைக்கும் கோல்டு கொடுக்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான காரணத்தை ஜட்ஜஸ் எல்லாரும் கடைசியாக கோல்டன் கொடுத்து ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாட்டு கஷ்டமான பாட்டு, ஸ்டேஜில் அவ்வளவு ஈஸியாக யாருமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன பையன் இந்த பாட்டை ஸ்டேஜில் இவ்வளவு அழகாக அற்புதமாக பாடியிருக்காரு அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாரும் நாங்கள் பார்த்து ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை கடைசி வரைக்கும் ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் பாடுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க தான் நாங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து கடைசியாக விஷ்ணு பாட்டை பாடி முடிக்கும் போது ஜட்ஜஸ் எல்லாருமே கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருந்தாங்க. இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை பார்த்து அரங்கத்தில் இருந்த எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஜட்ஜஸ் ஸ்ரீனி சாரு அசந்து போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷ்ணுவர்தன் நீ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மர், செம்ம சிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டில் சீசன் 5ல் நீ ஒரு பெஸ்ட் சிங்கர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணுவர்தன் சூப்பர் டேலண்ட்ல ஒவ்வொரு எபிசோட்லையும் பாட்டை பாடி அசத்திட்டு இருக்காரு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த குட்டீஸ் எல்லாரையும் என்கரேஜ் பண்ண எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.